இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, உள்ளதை வைத்து நல்லதை காண், இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டியதான்றான். நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உண்மையான விஷயந்தான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுகிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் கேட்டான், என்னடா பேச போகிறேன்னு. இந்த மாதிரி சொன்னேன், டேய் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்பது எப்படின்னு பற்றி பேச போகிறான்டா அப்படின்னு. அவன் நக்கலா, எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, அதை வச்சு நான் எப்படா சந்தோஷப்பட முடியும்? எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அதை வச்சு அவர் எப்படா சந்தோஷப்பட முடியும்னு கேட்டான். இருக்குது, வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும். நான் சொன்னேன், எதனாலடா உனக்கு 5 லட்ச ரூபா கடன் வந்துச்சு? நான் படிக்கிறதுக்கு கடன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். டேய், என்கிட்டே நீ உருட்டுறியா? உங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. உனக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டது சிஏ, காமர்ஸ் குரூப் எடுக்கணும் தான் இருந்தேன். ஆனால் உன் ஆள் மேக்ஸ் குரூப் எடுக்குதுன்னு அதில் போய் சேர்ந்து அது இன்ஜினியரிங் படிக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சேர்றாங்கன்னு நீயும் கூட்டத்தோட கூட்டமாக இன்ஜினியரிங் காலேஜ் போகிறதுக்காண்டி உங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி அவரை பைத்தியமாக்கி கடன் வாங்க வச்சு சேர்ந்துட்டு அதையும் ஒழுங்காக முடிச்சியாடா? அதுலேயும் சீன் போடணுன்னு சொல்லி பைக்கை வாங்கி கடன் வாங்கி, அதில் என்ன ஹைலைட்னா, அந்த புள்ள உன்னை கடைசி வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல. அதனால தான் உனக்கு 5 லட்ச ரூபா கடன் வந்துச்சு. உங்கள் அப்பாவுக்கு எப்படி சுகர் வந்துச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுட்டமேன்னு சொல்லி கவலையிலே அவருக்கு சுகர் வந்துருச்சுடா அப்படின்னு. அவன் சொன்னேன், இப்போ மட்டும் என்னடா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளம் கிடைக்கிது, நானும் சந்தோஷமாக தாண்டா இருக்கேன். அதை தாண்டா கிறுக்கு போயில நானும் சொல்கிறேன், இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும்டா. கடன் யாருக்கு தான் இல்லை? நானும் ரொம்ப அறிவாளித்தனமாக, இருக்கிறவனும் கடை வச்சுருக்கான், இல்லாதவனும் கடன் வச்சுருக்கான். பெத்த புள்ள அம்மாவுக்கு கடன் வச்சுருக்கான், மனிதர்கள் எல்லாத்தையும் இறைவனுக்கு கடன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவாளித்தனமாக பேசினேன். அதுக்கு அவன் சொன்னேன், எனக்கு தெரியும்டா, நீ இப்படி தான் ஒரு நாளைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு போகிறாங்க. நம்ம டாபிக் வருவோம். இப்படி தான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதே லட்சியமாக வச்சுருந்து ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் பண்ணார். அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஒரு சின்ன கிராமம். கல்யாணம் முடிச்சுட்டு முதல்ல தன்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு இந்த டவுன் பஸ்ஸில் போகிறார். கூட்ட நெரிசலில் சீட்டு கிடச்சிது. அவர் ஜன்னலோரத்தில் உட்காந்துக்கிட்டு மனைவியை தன் பக்கத்தில் உட்காந்து பாதுகாப்போடு கூட்டு போய்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரத்திலே முன்னாடி உட்காந்துருந்த ஒரு கிழவி நல்லா வெத்தலையை குதப்பி புளிச்சுன்னு துப்புச்சு. பின்னாடி அவர் மூஞ்சிலையும் சட்டையிலையும் பட்டு கரையாயிடுச்சு. இதை பக்கத்தில் உட்காந்துருந்த அவர் மனைவி பார்த்துட்டு சிரிக்கிறதா இல்லை என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியாமல் உட்காந்துருந்தாங்க. அவருக்குன்னா வந்தது பெரிய கோபம். எந்திரிச்சு அந்த கிழவியை திட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மாவும் அவருக்கு தூரத்து சொந்தம் போல். சின்ன கிராமனால எல்லாரும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. இருந்தாலும் அவர் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டார். புதுசாக கல்யாணம் பண்ணி மனைவியை கூட்டிகிட்டு இப்படி பஸ்ஸில் வரையில் இப்படி ஒரு மாதிரி அவமானப்பட்டு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு முடிவு பண்ணி ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணார். தனக்கு இருக்கிற பட்ஜெட்டில் ஒரு நல்ல காராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல காராக தேர்ந்தெடுத்துட்டார். ஆனால் அதுக்கு ஏசி ஒர்க் ஆகாது. தன் மனைவிட்ட சொல்கிறாரு, இனிமேல் இந்த பஸ்ஸு வேணாம், நம்ம இனிமேல் காரில் தான் போகிறோம் வரோம். அவங்க மனைவி சொல்கிறாங்க, எதுக்குங்க இப்போ உள்ள நிலமையில், இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், நிறைய காசு செலவாயிருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பின்னாடி நல்ல வண்டியாக வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் இந்த பஸ்ஸில் போகிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம கார்லேயே போவோம்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டார். அதே ரோடு, அதே பஸ்ஸு முன்னாடி போய்கிட்டு இருக்குது. அதை சைடு வாங்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் கரெக்டாக சைடு வாங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கிளவி முன்னாடி எச்சு தூப்பியிருக்குன்னு சொல்லி கடைசி சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க போல். கடைசி சீட்டில் உட்காந்து அவர் முன்னாடி முந்தி போகிறதுக்கு சைடு வாங்குறதுக்கு ஏறுறாரு. அந்த அம்மா புளிச்சுன்னு துப்புது. வந்து அந்த எச்சி விண்ட்ஸ்க்ரீனில் பட்டு அவர் மேலேயும் பட்டு மறுபடியும் அதே நிலமை தான். இந்த தடவை பக்கத்தில் உட்காந்துருந்த மனைவி அடக்க முடியல, சிரிச்சிட்டாங்க பகீர்னு. விட்டார் வண்டியை. நேராக போய் வண்டியை குறுக்கா நிப்பாட்டி அந்த கிளவி இறங்க சொல்லி, தயவு செய்து இனிமேல் துப்பாத, நான் உனக்கு ஒரு வெள்ளியில் எச்சி கோவலை வாங்கி தரேன், இனிமேல் அதில் தான் துப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அது மாதிரி பஸ்ஸில் போகிறவனுக்கு தான் பிரச்சனை, காரில் போகிறவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும். அதனால் அவங்கவுங்க நிலைமையில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். அதிலிருந்து எப்படி முன்னேற முடியுன்ற யோசனையை மட்டும் நம்ம முன்னெடுக்கணும்.